Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to my channel Aruna Rengan's Kitchen Flavours. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டிஷ் பார்க்க போறோம். என்னது அதுன்னு போய் பார்க்கலாமா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் வந்து சூப்பரான ஒரு தக்காளி சாதம். தமிழ்நாட்டுக்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இதை வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் ஐட்டமா இல்லை குவிக் மீலாக ஒன்று பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பெருசாக எதுவும் தேவையில்லை. ஒரு சிம்பிளான ஒரு பூந்தி ரைத்தாவும் ஒரு பப்படமும் இருந்தால் மோர் தென் எனஃப். இந்த டிஷ் இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாமா? இந்த தக்காளி சாதம் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, எண்ணெய், நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், அப்புறம் லவங்கம், பட்டை ஒரு 4 பீஸு, அதுக்கப்புறமா இந்த பிரிஞ்சி இலை இருக்குது, அது ஒரு 2 பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். தேவையாக இருந்தால் இந்த மசாலா ஃப்ளேவர் வேணும்னா இந்த மசாலா ஐட்டமை போட்டுக்கலாம், லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம். இல்லைன்னா அது தேவையில்லைன்னா அந்த மசாலா ஃப்ளேவர் இல்லாத சிம்பிளாக பண்ணணுன்னா இந்த 3 ஐட்டமை மாத்திரம் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே அதே மாதிரி வச்சுட்டு பண்ணலாம். அடுத்தது தேவையான பொருட்களில் பார்த்தீங்கன்னா 3 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 4 கூட நீங்கள் எடுத்து நறுக்கி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 400 கிராம் அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் வீட்டில் நீங்கள் சமைக்கிற அரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி எதாக இருந்தாலும் ஒரு 400 கிராம் நல்லா களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நம்மளுக்கு தேவையானது என்னென்னா உப்பு, மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா தனியா பொடி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 வரமிளகா, கடலைப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். தக்காளி சாதம் இப்போ பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 3 லிட்டர் குக்கரை அடுப்பில் வச்சு அது சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விடணும். எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சம் கடுகு, நல்லா கடுகு வெடிக்கிறது. இப்போ இந்த பருப்பு 2, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இப்போ நம்ம இந்த லவங்கம், பட்டை, இலையெல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போடலாம். கொஞ்சம் அந்த எல்லாம் நல்ல வாசனை வரும்போது இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன், அடுத்து எப்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த நல்லா அந்த வாசனை வந்துருச்சு. இப்போது பொன்னிறமாக வதங்கிறது இந்த பூண்டு. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போடும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிறது. இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறது பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளியை அதில் போடலாம். அடுத்தது இந்த பொடிகள் எல்லாம் போடலாம். மஞ்சள் பொடி, தனியா பொடி, சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல அந்த ஒரு கலர் நல்லா வரும். இந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல சிகப்பு கலரில் வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இந்த கொதிக்கிறது பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே கொதிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. எப்படின்னா என்னென்னா இந்த பொடிகளோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இந்த ஊற வச்சிருக்கிற அரிசி இதில் போடலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க எது பண்ணுற போதும். இப்போ இந்த அரிசி இதை போட்டாச்சு. இது பொறுமையாக அதை கலரணும், இல்லைன்னா அரிசி ஊறி இருக்கு, ஈஸியாக உடஞ்சிடும். நான் ஒரு சின்ன டிப்பு கொடுக்குறேன். இந்த அரிசி களைஞ்சி எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணியை
அரிசி நல்லா களையும் போது அந்த தண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் செடிகள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் பால்கனியில் சின்ன சின்ன செடிகள் எதனா இருந்ததுன்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை டெய்லி அந்த செடிகளுக்கு விட்டிங்கன்னா இந்த செடிகளுக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும், நல்லா வளரும். அதே மாதிரி காய்கறி அலம்புற தண்ணி, இந்த அரிசி களையிற தண்ணி, இதெல்லாம் வந்து நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதில் நான் இப்போ வந்து 1க்கு 2 டம்ளர் தண்ணி விடலாம். நான் வீட்டில் பண்ணுற அரிசினால, பாஸ்மதினா 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி விடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த குக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இந்த லெட்டை போட்டு மூடி ஒரு 2-3 விசில் விடலாம். இப்போ நம்ம இந்த நார்மலாக அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே குக்கர் லிட்டை மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எப்படி வந்து உங்களுக்கு இந்த சூப்பராக வந்து இந்த உதிராக அந்த தக்காளி சாதம் ரெடியாக இருக்கிறத நம்மளே பார்க்கலாம். சூப்பராக இந்த தக்காளி சாதம் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே செம்ம டேஸ்டியாக இருக்கிற இந்த தக்காளி சாதத்து மேலே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய்யை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம், பிரமாதமான ஒரு ஃபேண்டாஸ்டிக் தக்காளி சாதம் ஹியர் ஃபார் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்ற உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு எனி சந்தேகம், சஜஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். அதோட கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.